வணக்கம். ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 2ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார், மிகவும் சிறப்புக்குரியது. கேது பகவான் சிம்ம ராசியை தன் சொந்த நட்சத்திரமான மகத்தில் சஞ்சாரம் செய்வது யோகத்துக்குரியது. ராகு பகவான் கும்ப ராசியிலே தன் சொந்த நட்சத்திரமான சதயத்தில் சஞ்சாரம் செய்து குருவோடைய பார்வை பெறுவது ராஜயோகத்திற்குரியது. சனி பகவான் மீன ராசியிலே உத்திரட்டாதி நட்சத்திரமாக தன் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆண்டுக்கோள்களை பொறுத்தவரை 4 கிரகங்கள், இந்த 4 கிரகங்களே ஆண்டுக்கோள்கள். இந்த ஆண்டுக்கோள்கள் சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் அபூர்வமானது. மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் மேஷ ராசியிலே உச்சமாக இருக்கிறார். சுக்கிர பகவான் ரிஷபராசியிலே ஆட்சியாக இருக்கிறார். புதன் பகவான் மீன ராசியிலே நீச்சம் பெற்றாலும் தன் சொந்த நட்சத்திரத்தில் தாரத்தில் சஞ்சாரம் செய்வதும் குருவோடு பரிவர்த்தனை பெறுவதும் அற்புதமான அமைப்பு. செவ்வாய் பகவான் மேஷ ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார், மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் மீன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற இந்த வாரத்தில் புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி அன்று மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகம் ஏற்படுகிறது. நாள் கோளாகப்பட்ட சந்திர பகவான் ஞாயிறன்று சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசி, துலாம் ராசி என்று பயிற்சியாகிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற போது மகர ராசி, கும்ப ராசி, மீன ராசி, இந்த 3 ராசிகள் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகளாக இருக்கின்றது. இதுவே இவ்வார கிரக நிலைகள். இவ்வாரத்தில் மிக முக்கியம் என்று பார்க்கின்ற பொழுது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி. அவ்வாறு நரசிம்மர் ஜெயந்தி அன்று விஷ்ணு ஆலயம் சென்று நரசிம்மரை வணங்குவது, யோக நரசிம்மரை வணங்குவது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும். மே மாதம் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, புத்த பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி அன்று உங்களுடைய அருகில் இருக்கின்ற சிவாலயம், விஷ்ணு ஆலயம் சென்று உங்களுக்கு வேண்டுதலை செய்யுங்கள், அர்ச்சனை செய்யுங்கள். சிவபெருமான ஆலயம் சென்று நவக்கோளிலே சந்திரனுக்கு அர்ச்சனை செய்வது இரவிலே மிக மிக நல்லது. புத்த பௌர்ணிமா மிக அற்புதமான நாள், மே 1 அன்று. எனவே இந்த வாரம் நரசிம்மர் ஜெயந்தி வருவதும் சித்ரா பௌர்ணமி வருவதும் ஒரு மகிழ்ச்சிக்குரிய, ஒரு இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக வருவது நமக்கெல்லாம் சந்தோஷம். இனி இவ்வார பலனிலே உங்கள் ராசிக்குரிய பலன்கள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்கள் என்று பார்க்கின்றபோது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக 12இல் செவ்வாய் சனியோடு சேர்க்கையும் பெறுகிறார். புதன் இருக்கின்றார் 12இலே, அவர் 30ஆம் தேதி ராசிக்கு வருகிறார். பொதுவாக 12ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, செவ்வாய் இருந்தாலும் சரி, 11ஆம் இடம் கும்பராசியில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த சனி செவ்வாய் 12 இருந்தாலும் பாதிப்பு இல்லை. அதுதான் கோச்சார வேதை. 11ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார், ஆகையில் பாதிப்பில்லை. இருப்பினும் 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். பொருள் விரயம், தன விரயம், கால விரயம் என்று பல விஷயங்களிலே கொஞ்சம் தாமதங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும். பாதிப்பில்லை என்பது நாம் அறிந்து கொண்டாலும் பொருளாதார முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது, பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் ஏப்ரல் 30 அன்று புதன் உங்கள் ராசிக்கு வந்து பகை கொண்டவர் ராசியில் வந்து அமர்கின்றார். சனி செவ்வாய் விரயத்தில் அமர்ந்தாலும் அவர்கள் சேர்க்கை பெற்று
ஒரு கிரக யுத்தம் ஏற்படும் அவர்களுக்குள். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரா? சந்திரன் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார். 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று அவர் சஞ்சாரம் செய்வது சிறப்பானது. எனவே செவ்வாய்க்கிழமைக்கு மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கு. ஞாயிறு திங்கள் மிகவும் கவனம் வேண்டும். பொதுவாக ஒருவர் ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக இல்லை, ஜனன ஜாதக ரீதியாகவும் இரண்டும் பொருந்தும். லக்னாதிபதி ராசியாதிபதி சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் மேஷ ராசி, உங்களோட லக்னம் வேறுபடலாம். அதே சமயத்தில் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் மிகவும் கவனம் வேண்டும். எப்படி இருப்பினும் சனி செவ்வாய் சேர்க்கை இப்பொழுது 30ஆம் தேதிக்கு பிறகு இருவரும் மட்டுமே இருக்கின்றார்கள். குரு தொடர்பில்லை. அது பெரிய கிரக யுத்தம் ஏற்படக்கூடிய, உலகளவிலே அது பெரிய அளவிலே ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, அது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தருணங்களிலே மேஷராசியை பொறுத்தவரை அன்புடன் நான் கேட்டுக்கொள்வது, தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது மிகவும் கவனம் வேண்டும். 30ஆம் தேதிக்கு பிறகு 1ஆம் தேதி 2ஆம் தேதி மே மாதத்தில் என்று அந்த நாட்களிலும் அதற்கு முன்னதாகவும் எந்த ஒரு விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வருமானம் நன்றாக இருக்கும். 11ஆம் இடம் பலமாக இருக்கிறார். வருமானம் நன்றாக இருக்கும். இருந்தாலும் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கவனம். விரயங்கள் அதிகரிக்கும். வரவுக்கு மிஞ்சிய விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமே. ஆகையால் எச்சரிக்கை தேவை. உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். 30ஆம் தேதிக்கு பிறகு சனியும் செவ்வாயும் மட்டும் ராசியில் இருக்கின்றார்கள். ஆகையால் இந்த இடத்தில் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை அவற்றில் கவனம் வேண்டும். ஆரோக்கியமை பொறுத்தவரை பாதிப்பில்லை. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ராசியிலே சூரியன் இருக்கிறார். ஆகையால் சளித்தொல்லை போன்றவைகள், சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்கின்றது. கண் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியுடைய அன்பு பாசம். 2ஆம் இடத்தில் சுக்கிரன். இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சுக்கிரன் 2ல் இருக்கிறார், ஆட்சி பெற்று இருக்கிறார், தனஸ்தானம், அந்த இடம் பலம் பெறுகிறது. ஆனால் ராசியாதிபதி சனியோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். மனதில் குழப்பங்கள் ஏற்படும். எதையும் முடிவெடுப்பதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும். ஆகையால் 1க்கு 2 நிதானமாக சிந்தித்து, மற்றவர்கள் பேச்சை கேட்பதை விட நீங்களே நிதானமாக, மேஷராசி ஒரு தைரியமான ராசி. எனவே இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். பொருளாதார முதலீடுகள் செய்வதில் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை கம் என்கின்ற மந்திரம், கம், ஓம் கம் நமகா, ஓம் கம் நமகா என்கின்ற மந்திரம், இவையெல்லாம் பீஜ மந்திரங்கள். லம் வம், அதாவது சக்ராஸ், 7 சக்ராஸ், லம் வம் ரம் யம் அம் ஓம், இதெல்லாம் பீஜ மந்திரங்கள். ஆகையால் கம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் உச்சரியுங்கள். மேலும் நீங்கள் இந்த வாரம் பொறுத்தவரை பார்க்கின்ற பொழுது சுப்ரபாதத்தை கேட்பது நல்லது. சுப்ரபாதத்தை இந்த வாரம் கேட்பது நல்லது. பொதுவாக புதனை இப்பொழுது கட்டுக்குள் வைக்க வேண்டும். சுப்ரபாதம் கேட்பது புதன் உங்களுக்கு கட்டுக்குள் இருப்பார். இவையெல்லாம் செய்து வாருங்கள். மற்றபடி இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இந்த வாரம்? நீங்கள் லக்கி குபிரனா. சுக்கிரன் ராசியிலே ஆட்சி, 11லே சனி, மேலும் குரு 2லே. இதைவிட என்ன வேண்டும்? நீங்களே லக்கி குபிரன். இந்த வாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரனும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறார். மனோகாரகர் 3ஆம் இடத்துக்குரிய 3க்கு 3 என்று பாவமாக இருப்பார் கன்னிராசியிலே. மேலும் 6க்கு வருவார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான வாரம். குரு 2லே இருப்பது தனஸ்தானம் பலம் பெறுகின்றது. சூரியன் 12ல் இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். இருப்பினும் வெற்றிகள் இருக்கிறது.
செவ்வாயும் சனியும் 11 இருக்கிறது, உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. செவ்வாயும் சனியும் 11 இருப்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற ராசிகளுக்கு அது பல விஷயங்களை கொடுக்கும், இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அது பிரச்சனை இல்லை. சனி யுத்தத்தில் இருந்தாலும் குருவுடைய வீட்டிலிருந்து சொந்த நட்சத்திரம் இருப்பது பலம், அதுவே ஒரு யோகம். முன்னோரிலே மிக விரிவாக கூறியிருக்கின்றேன், குரு சனி ராகு கேது என்னென்ன மாதிரி இருக்கிறார்கள் என்று. அடுத்ததாக பார்க்கின்ற தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகிறது. லாபாதிபதியான குரு பகவான் சொந்த நட்சத்திரத்திலிருந்து 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்திலிருந்து புதனோடு பரிவர்த்தனை 30ஆம் தேதி வரை. அதன் பிறகு புதன் 12க்கு வந்தாலும் பாதிப்பில்லை, 11ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதனால். இவை எல்லாம் உங்களுக்கு சாதகமாக தொழில் வியாபாரத்தில் இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், வேல் தேவையில்லாத செலவுகள் எவையும் இல்லை. மனதில் துணிச்சல் வரும், மனதிலே ஒரு துணிச்சல் வரும், எதையும் செய்ய முடியும் என்கிற தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி வைராக்கியம் இருக்கும், விருப்பம் இருக்கும், இதை நாம் செய்ய வேண்டும் என்று. எனவே மொத்தத்தில் தொழில் வியாபாரம் சிறப்பை பெறுகின்றது. உத்தியோகம், கிரகங்கள் ஆண்டுகோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. சூரியன் 12 அது ஒன்றும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ரிஷபராசியை போது அது பாதிப்பு இல்லை. எனவே உங்களுக்கு குரு தசை சனி தசை நடந்து கொண்டிருந்தால், குரு உங்களுக்கு 2ல் இருக்க, சனி 12ல் இருக்க, 11ல் இருக்க, சனி 11ல் இருக்க, லாபஸ்தானத்தில் இருக்க, இதெல்லாம் இருக்கின்ற அந்த தசையில் நடந்து கொண்டிருப்பதற்கு யோகத்தை கொடுக்கும். ராகு தசையும் ராகு 10ல் இருக்க. எனவே தசாநாதங்கள் கோச்சாரதியாக எப்படி இருப்பார்கள் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதாங்க மிக மிக முக்கியம். தசாநாதன் எப்படி இருக்கான், அது ரொம்ப முக்கியம். எனவே அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் யோகம் இருக்கின்றது. அலைச்சல் இருக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில், இருந்தாலும் அது லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையாகவே இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், ஆரோக்கியம் மிக நன்றாக இருக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற முயற்சியில் ஜெயம் உண்டாகும், செயல்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இருக்கும், ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். நன்மை கொண்ட ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. பௌர்ணமி அன்று நீங்கள் விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரத்தில் பௌர்ணமி இருக்கின்றது, சித்ரா பௌர்ணமி. மற்றபடி பார்க்கின்றபோது நரசிம்மர் ஜெயந்தியும் வருகின்றது. ரிஷபராசிக்கு நரசிம்மர் யோகத்தை தரக்கூடியவர், அவை செய்துவார்கள். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கம் என்கின்ற மந்திரம், ஓம் கம் நமக, ஓம் கம் நமக. மேலும் நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை தவறாமல் நரசிம்ம ஜெயந்தி அன்று ஏப்ரல் 30 அன்று கேளுங்கள். விஷ்ணு சுப்ரபாதம் கேட்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது எப்பொழுதும் யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசியை பொறுத்தவரை. இவையெல்லாம் செய்து வரும் மூலம் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையாக நல்ல வாரம். இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய யோகத்தை பெற்றிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபீரனா? ஆம், இந்த வாரம் புதன் உங்களுக்கு மிகவும் பலமாக 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 30ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வந்து சூரியனோடு சேர்க்கை பெற்று புதன் ஆதித்ய யோகத்தை பெறுகிறார். அது மிக சிறப்பான ஒரு அமைப்பு. ராசியிலே குரு இருக்கிறார், அது மட்டும்தான். இருந்தாலும் குரு காயத்ரி மந்திரத்தையும், குரு பிரம்மா, உங்களுக்கு பிடித்த குரு சாய்பாபா, ராகவேந்திரா சுவாமி, பாம்பன் சுவாமி என்று உங்களுக்கு பிடித்தவர்களை வணங்கி வருவது, கௌதம மகரிஷியை வணங்கி வருவது ரொம்ப நல்லது. புதனுக்குரியவர் கௌதம மகரிஷி. அவ்வாறு செய்வது மூலம் நிச்சயம் பலம், ஆத்ம பலம் அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை லாபஸ்தானம் பலம் பெறுகிறது. 10ஆம் இடம் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். சனி செவ்வாய் யுத்தம் இருந்தாலும் உங்களுக்கு சனி யோகாதிபதி கெடுபலங்களை செய்ய மாட்டார். எனவே இந்த வாரம் சுக்கிரன் உங்களுக்கு ஆட்சி பெற்று உங்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். 3லே கேது என்று கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, குருவை தவிர. எனவே குரு வழிபாடு, ஏதாவது சித்தர்கள் வழிபாடு செய்வது நல்லது. அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா, அனுமன் குருவே, அனுமனும் குருவே. ஆகையால்
இந்த குரு வாரத்தில் அனுமன் ஆலயம் செல்வது என்று அவ்வாறு செய்வது மூலம் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக நன்றாக இருக்கும். லாபஸ்தானம் மிகவும் பலம் பெறுகிறது. லாபாதிபதியான செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். எனவே பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் பெரிய அளவில் எதுவும் இல்லை, சுப செலவுகள் தான் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் விரயஸ்தானத்தில் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கிறார். நகைகள் வாங்குவீங்க, வீடு வாகனம் வாங்கக்கூடிய, ஏன்னா வாகனத்துக்குரிய சுக்கிரன், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம், இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை இருக்கின்றது. எனவே தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கிறது. உத்தியோகம் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரே, மிக பலம். ஆகையால் இந்த வாரத்தில் உத்தியோகத்தில் மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். சக ஊழியரிடம் பகம் இருக்காது. சக ஊழியரிடம் பகம் எதுவும் இருக்காது. குரு ராசியிலே இருந்தாலும் பொதுவாக நான் அடிக்கடி கூறியிருக்கின்றேன், குரு புதனுடைய வீட்டில் இருக்கின்ற போது புதனாகவே செயல்படுவார். அதுக்கு பெரிய ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. ஆனால் இந்த மாதிரியான வார பலனில் அதை கூற முடியல. மற்றபடி பார்க்கின்ற பொழுது குரு புதனுடைய வீட்டிலுமே புதனாகவே செயல்படுவார். இருந்தாலும் புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள், புதிய வேலை மாற்றங்கள் அது மாதிரி ஏற்பட்டு இருக்கும் ஏற்கனவே. ஏன்னா ஜூன் 2 மாற போகிறார குரு. நம்ம பார்த்துட்டு இப்போ ஏப்ரல், இப்போ மேவும் பிறக்க போகுது. அதான் இப்போது உங்களுக்கு எப்பயுமே குரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறதுக்கு ஒரு மாதம் முன்னாகவே அந்த 2ஆம் வீட்டுக்குரிய பலன்களை செய்ய ஆரம்பிப்பார். எனவே குரு பயிற்சி மிக விரைவில். இப்போ உங்களுக்கு குருவை பற்றி கவலை வேண்டாம். அதே சமயத்தில் நான் சொன்ன சித்தர்கள் வழிபாடு செய்யுங்கள். ஆகையால் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், உத்தியோகத்தில் புதிய வேலை எதிர்பார்க்கலாம். வேலை உயர்வு, வேலை பதவி உயர்வு, அதிகார உயர்வு இவையெல்லாம் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை போல சுக்கிரன் சிறப்பாக புதன் 10-11 இருக்க நாள். ஆரோக்கியம் சிறப்பாக சொல்லிவிட்டேன். குடும்பத்தில் கணவன் மனைவி நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் நரசிம்மர் ஜெயந்தி வருகின்றது. அன்றைய தினம் தவறாமல் விஷ்ணு ஆலயம் சென்று நரசிம்மரை வணங்குங்கள். இல்லை நரசிம்மருடைய யோக நரசிம்மருடைய ஆலயம் தான் செல்லுங்கள். இல்லை காயத்ரி மந்திரத்தாவது கேளுங்கள். சித்ரா பௌர்ணமி வருகின்றது. இந்த சித்ரா பௌர்ணமி புத்த பௌர்ணிமா. சித்ரா பௌர்ணமி அன்று விஷ்ணு ஆலயம் செல்வது அது ரொம்ப ரொம்ப நல்லது. சென்னையில் இருக்கிறவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க திருப்பதி போகிறது யோகம். ஆகையால் இப்படி பார்க்கும் பொழுது இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் கம் என்கின்ற மந்திரம். ஓம் கம் நமக. நிறைய ஒரு சொல் பீஜ மந்திரம். கம், லம், வம் இதெல்லாம் இருக்கு. 7 சக்கராசில் பார்த்தீங்கன்னா லம், வம், ரம், யம், ஆம், ஓம், ஆ அப்படின்னு. அதான் 7 சக்கராஸ். எனவே இந்த வாரம் கம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திரும்ப நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கடகராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபிரனா. சந்திரன் ராசியாதிபதி பௌர்ணமியை நோக்கி செல்கின்றார். அதன் பிறகு குருவோடைய பார்வை பெறுகிறார். அதன் பிறகு உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறப்பையும் யோகத்தையும் தரப்போகின்றார். ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். ராசிக்கு 10 சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்ற நிலையில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி புதன் 10க்கு புதன் பயிற்சி. 10 புதன் இருப்பது யோகம். அதுவும் புதன் ஆதித்ய யோகம். அவ்வாறு பார்க்கின்றபோது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்குள்ள புதன் முயற்சியில தைரியத்தை கொடுப்பார், வெற்றிகளை கொடுப்பார். மனதில் உறுதியை இருக்கும், மனோதைரியம் அதிகரிக்கும், வெற்றிகள் இருக்கிறது உங்களுக்கு, செயல்திறன் அதிகரிக்கும், முயற்சியிலே பயம் இருக்காது, விடா முயற்சி என்பார்களே அது சிறப்பாக இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் 10ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. 10ஆம் இடத்துக்குரியவரே உங்களுக்கு செவ்வாய் என்றாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். குரு, ராகு, கேது, சனி சொந்த நட்சத்திரம் இருக்கிறார்கள். இது யோகம். எனவே அது விபரீத ராஜயோகம் என்று கூறுவேன் நான். ஏனென்றால் 12 இருக்கின்ற குரு 8 இருக்கின்ற ராகுவை பார்க்கிறார். ஆகையால் இதெல்லாம் சிறப்பான ஒரு அமைப்பு. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது
உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரிய குரு அவர் வந்து 12ல் இருந்து 8ல் இருக்கின்ற ராகுவை பார்க்கின்ற பொழுது அது ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவர் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும், புதிய முதலீடு தாராளமாக செய்யலாம், புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள், எந்த ஒரு செயலிலும் நீங்கள் குரு ஓரையிலே செயல்படுங்கள், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வருமானம் மிக மிக அற்புதமாக அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உத்தியோகம் என்று பார்க்கின்ற 10ல் சூரியன் திக்பலத்தோடு இருக்கின்ற உச்சம் பெற்ற சூரியன் உங்களுக்கு தொழிலே வேர்மையை கொடுப்பார், தொழிலே உயர்வை கொடுப்பார், புதிய வாய்ப்புகளை கொடுப்பார். சரியாக அதை நீங்கள் பயன்படுத்தியும் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலும் வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது அதை பயன்படுத்தும் பொழுதுதான் அதோடைய வெற்றியை நாம் அனுபவிக்க முடியும். எனவே இந்த வாரம் உங்கள் செயல்திறன் வெற்றிகரமாக இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள், நன்மைகளை அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியில் அன்பு பாசம், இவையெல்லாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை 2லே கேது இருக்கார். சொல்லியிருக்கேன், என்ன பலனையும் சொல்லியிருக்கிறேன், வாரப்பலனையும் சொல்லியிருக்கேன். கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்ய வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஏன்னா 7க்குரிய சனியோ இப்போ செவ்வாயோட பெரிய ஃபைட் பண்ணிட்டு இருக்கார், யுத்தம், அவங்களுக்குள்ள கிரக யுத்தம். ஆகிய குடும்பத்தில் கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும், சொல்லி தான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஜோதிடருக்கு அழகு. அடுத்ததாக குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷமாக, அதுவும் கொஞ்சம் அவங்க கல்வியிலே கொஞ்சம் கவனம், என்ன படிக்கிறாங்க என்று. இன்னும் இப்போ தேர்வுலாம் முடிஞ்சிருக்கும். ஏன்னா 5க்குரிய செவ்வாய் சனியோடு சேர்ந்து நான் இருக்கும் சொன்ன ஃபைட். எனவே அதுலேயும் கவனம். மற்றபடி உங்களோட தொழில் வியாபார உத்தியோகம் யோகத்தை பெற்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்துக்குரிய குரு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகையால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை நரசிம்மர் ஜெயந்தி வருகிறது. நீங்கள் நரசிம்மரை வணங்குங்கள். சித்ரா பௌர்ணமி வந்தது மிக மிக முக்கியமான நாள் உங்களுக்கு. பௌர்ணமி, அதுவும் சந்திரனுடைய நாள், அதுவும் சித்ரா பௌர்ணமி. முடிந்தால் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் சென்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். இங்கே தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா திருவண்ணாமலை போங்க. இங்கே வயல்நாட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் சென்றாலும் நல்லது தான், சக்தி ஆலயம் சென்றாலும் நல்லது தான். எந்த இருந்தாலும் ஒரு இரவில் ஒரு ஆலயம் செல்லுங்கள். இந்த வாரம் பொறுத்தவரை கம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். பீஜ மந்திரங்களில் மிக சிறப்பான மந்திரம் கம். ஓம் கம் நமக, ஓம் கம் நமக. அந்த மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக. சிம்மராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? சிம்மராசிக்கு நன்மைகளா, வெற்றிகளா, யோகமா? நிச்சயம். ராசியாதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறது. லாபத்தில் குரு இருப்பதும் மிக மிக யோகமானது. புதன் பெயர்ச்சி 30ஆம் தேதி சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். தன லாபாதிபதி புதன் உங்களுக்கு 2-11க்குரியவர். அவர் சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 8ல் சனி செவ்வாய், 8ல் சனி செவ்வாய் பாதிப்பு கொடுக்கும். அஷ்டம சனி, அஷ்டம அங்காரகன். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. 7ல் ராகு இருக்கிறார். ஆகையால் அஷ்டம சனியாலும் அஷ்டம அங்காரகனாலும் பாதிப்பு இல்லை. இருந்தாலும் வார்த்தையிலே நிதானம், பொறுமை வேண்டும். ராசியிலே கேது மனதில் சில குழப்பங்கள், அழுத்தங்கள் கொடுப்பார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறார், ராசியிலே இருக்கிறார். இந்த வாரம் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஞாயிறு மகம், அதன் பிறகு பூரம், அதன் பிறகு உத்திரம் வருகிறது. இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2லே குரு சந்திரன் வரும்போது குரு சந்திர யோகம் ஏற்படும். இதெல்லாம் வந்து ஒரு கஜகேசரி யோகம் என்போம். கஜகேசரி யோகம் ஏற்படும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபஸ்தானம் பலம் பெறுவதனால் லாபாதிபதி லாபத்துக்கு லாபம் என்ற பாவத் பாவமாக 30ஆம் தேதி ஒரு நாள் நல்ல வாரம். பொருளாதார முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. வருமானம் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். தேவையற்ற செலவுகளையும் இந்த வாரத்தில் இல்லை. சிறப்பான முடிவுகள் எடுப்பீர்கள் முயற்சியிலே. மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். அரசாங்க ஆதரவு இருக்கின்றது. எனவே புதிய முதலீடு செய்வது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமே. குரு ஓரை புதன் ஓரையிலே செய்வது நன்மை கொடுக்கும்.
ஆகையால் இந்த வாரம் உங்களுக்கு மறைந்த புதனாக 8ல் இருக்கும் யோகம், அப்புறம் 9க்கு வந்து லாபத்துக்கு லாபமாக இருக்கின்ற பாவமாக பலம் பெறுவது சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவுகளை அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, அதெல்லாம் நன்றாக இருக்குங்க. அதெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. மனதை மட்டும் குழப்பிக்காதீங்க. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சித்ரா பௌர்ணமி வருகிறது. அன்றைய நாள் சிவாலயம் செல்லுங்கள். நரசிம்மர் ஜெயந்தி அன்று நரசிம்மரை வழங்குங்கள். ஏப்ரல் 30 முன்னூறிலே 6 விரிவாக கூறியிருக்கின்றேன். ஆகிய தினப்பலன்களையும் பாருங்கள். அன்றைய நாள் கூறிய மந்திரங்களையும் நான் கூறுவேன். எனவே கம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் உச்சரிப்பது யோகத்தை தரும். ஓம் கம் நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிங்கள். ஓம் அகம் நமக. வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நலம் பெருக, வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்போது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் எப்படி இருக்கும்? கன்னி ராசிக்கு யோகம், நன்மை, வெற்றி இருக்கிறதா? லக்கி குபீரன் நீங்களா? ஆம். இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு குரு புதன் பரிவர்த்தனை இருப்பதும் 30ஆம் தேதி அவர் 8க்கு வந்தால் அது மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கிற அமைப்பும் 9லே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கின்ற யோகமும் சூரியன் 8ல் இருந்தாலும் 12க்குரிய சூரியன் 8ல் இருப்பது விபரீத ராஜ்யம். மேலும் 8ல் சூரியன் இருக்கின்றவர் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பே இல்லை. கோச்சார வேதையவை புதன் தான் சேர்க்கை பெறாரு 30ஆம் தேதி. அதுவும் புதன் ஆதித்ய யோகம் தராரு. இவையெல்லாம் உங்களுக்கு சாதகம். இந்த வாரம் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாக ராசியிலே வந்து அமர்வார். 2ஆம் இடத்துக்கு வருவது குருவோடைய பார்வை பெறுவார். 10ல் குரு இனி பாதிப்பு இல்லை. காரணம் அவர் ஜூன் 2 மாறப்போகின்றார். எனவே இப்பொழுதே உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குரிய யோகத்தை செய்ய ஆரம்பிப்பார். அது மே 1லேருந்து மே 1-2லேருந்து இருந்தாலும் இப்பயே அதுக்கான தயாராகிருங்க. வெற்றிகள் பக்கு வருகிறது. அப்போ பயன்படுத்தி கொள்ளணும், வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபாதிபதி சிறப்பாக இருக்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை யோகம் இருக்கிறது. மறைந்த புதனாக நிறைந்த தனத்தையும் கொடுப்பார். குரு புதன் பரிவர்த்தனை இருக்கின்ற சிறப்பும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வருமானம் நிச்சயம் நன்றாகவே இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. சனி செவ்வாய் சேர்க்கை 7ஆம் இடத்தில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. அது மட்டும்தான் பாதிப்பில்லை. 6ல் ராகு இருக்கிறதுனால் இருந்தாலும் அவங்க 2 பேரும் ராசியை பார்த்துட்டு இருக்காங்களே, அதுதான் ஒரு பிரச்சனை. அது மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உத்தியோகத்தை பொறுத்தவரை 30ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனம். 30ஆம் தேதி கொஞ்சம் நிதானம். சூரியன் 8ல் இருக்க. அப்போ 30ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனோடு புதன் சேர்ந்த பிறகு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகம், புதிய வாய்ப்புகள், புதிய வேலையில் மாற்றம், வேலையில் வாய்ப்புகள், அதிகார உயர்வு, பதவி உயர்வு மற்றும் தன உயர்வு, இவையெல்லாம் ஏற்படக்கூடிய நன்மைகள் இருக்கிறது. குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். அதை அழுத்தமாகவே நான் கூறுவேன். விட்டு கொடுத்தான் செல்ல வேண்டும். சனி செவ்வாய் சேர்க்கை அவ்வாறு. மற்றபடி பார்க்கின்ற ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. 6ல் ராகு குருவோடைய பார்வை பெறுவதனால். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குழந்தைகளால் மகிழ்ச்சி இருக்கிறது. குழந்தைகளால் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை சித்ரா பௌர்ணமி வருகின்றது. லாபாதிபதி சந்திரன் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள், இல்லை செவ்வாலயம் செல்லுங்கள். உங்கள் பேருக்கு முடிந்தால் அர்ச்சனை செய்யுங்கள். நரசிம்மர் ஜெயந்தி தவறாமல் அன்றைய தினம் விஷ்ணு ஆலயம் சென்று நரசிம்மரை வணங்குங்கள். இல்லை நரசிம்மரோட தனி ஆலயம் சென்று வணங்குங்கள். அவை மிக நரசிம்மரோட காயத்ரி மந்திரமாவது கேளுங்கள். அதுவே போதும். கம் என்கின்ற மந்திரம். ஏன்னா எல்லார் இடத்துலையும் விஷ்ணுவோடைய ஆலயம் மற்றும் விஷ்ணுவோடைய ஆலயத்தில் நரசிம்மர் இருப்பார். எல்லாமே ஆலயத்தில் இருப்பாங்க. இருந்தாலும் இல்லை என்றால் பரவாயில்லை. நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் கம். கம் என்பது ஓம் கம் நமக. ஓம் கம் நமக என்று உச்சரிங்கள். வெற்றிகள் உங்களுக்கு இந்த வாரம் உறுதியாக இருக்கின்றது. நலம் பெருக, வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது சகோதர சகோதரிகளே? யோகம் இருக்கிறதா? நன்மை இருக்கிறதா? இந்த வாரம் நீங்கள் லக்கி குபேரன் என்று கேட்டால் நிச்சயம் நீங்கள் லக்கி குபேரனே. ராசிக்கு 9லே குரு, 6லே சனி, செவ்வாய், புதன் உங்களுக்கு 30ஆம் தேதி 7க்கு வந்தாலும் பாக்கியாதிபதி ராசியை பார்க்கிறார். இதெல்லாம் சிறப்பான அமைப்பு. சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறார். 11ல் இருக்கிறார். அப்புறம் உங்கள் ராசிக்கும் வருவார். 12ல் இருந்தாலும் குருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்படுகின்றது. இவையெல்லாம் பலமான ஒரு அமைப்பு. ஆகையால் தொழில் வியாபாரம் மிக நன்றாக இருக்கும். மனம் தெளிவாக இருக்கும். முயற்சியிலே உங்களுக்கு திட்டமிடுதல் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு காரியமும் அவசரப்படாமல் நிதானமாக திட்டமிட்டு செய்தால் வெற்றி நம் பக்கமே. முன்னோர்கள் அதையும் கூறியிருக்கின்றார்கள். பெரிய பெரிய மனிதர்கள், மேதாவிகள் எல்லாம் அதான் கூறியிருக்கிறார்கள், ஜெயித்தவர்கள். ஆக இந்த வாரம் உங்களுடைய திட்டங்கள் தெளிவாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் தொழில் வியாபாரத்தில் நன்றாக இருக்கும். வரவுகள் அதிகரிக்கும். செலவுகள் கட்டுக்கொடுக்கும். ஆக இந்த வாரம் உங்களுடைய முயற்சியிலே ஜெயம் உண்டாகும். உத்தியோகம் 7ல் சூரியன் இருக்கார். சூரியனோடு புதன் 30ஆம் தேதி சேர்றார். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதி. 7ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. 30ஆம் தேதி தான் சேர்றார். அது வரைக்கும் கொஞ்சம் உஷ்ணமாக வார்த்தைகள் கொட்டி விடாதீர்கள். குரு பார்க்குறார் ராசினா சூரியனும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார், சூரியனும் உச்சமாக பார்க்குறார், சித்ரா பௌர்ணமி பலமாக பார்க்குறார். சித்திரை மாதம் அவர் உச்சம் பெற்ற மாதம் இல்லையா? ஆக அதை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கோங்க. 30ஆம் தேதி கொஞ்சம் நிதானம், கொஞ்சம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிகளில் சூரியன் 7ல் இருக்கிற வரைக்கும் 30ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் செல்ல வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று பிரச்சனை, கண் தொல்லை, வயிற்று உபாதைகள், அஜீர்ண கோளாறு போன்றவைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் நீங்கள் யாரை வணங்க வேண்டும்? சித்ரா பௌர்ணமி வருகின்றது. சந்திரனை வணங்குவது, சந்திரனுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை செய்வது, சிவாலயம், விஷ்ணு ஆலயம் செல்வது நல்லது. அதற்கு அடுத்ததாக பார்க்கின்ற போது நரசிம்மர் ஜெயந்தி வருகின்றது. ஏப்ரல் 30 நரசிம்மர் ஜெயந்தி. முன்னூரில் அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் கூறியிருக்கின்றேன். அதை செய்யுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். கம் என்கின்ற மந்திரம் கம். ஓம் அகம் நமகா. ஓம் கம் பீஜ மந்திரங்களில் ஒரு சிறப்பான பீஜ மந்திரம். நிறைய பீஜ மந்திரம் லம், வம், ரம், யம். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா 7 சக்ராஸோடைய பீஜ மந்திரம் லம், வம், ரம், யம், ஹம், ஓம் அப்படின்னு வரும். ஆகையால் இந்த மந்திரங்கள் எல்லாம் கூறுகின்ற பொழுது மந்திரம், எந்திரம், தந்திரம் நமக்கு தேவையான விஷயங்கள் பிரபஞ்சத்தின் சக்தியால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கின்றது. எனவே கம் என்கின்ற மந்திரத்தை இந்த வாரம் உச்சரிங்கள். வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கின்றது. நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி சகோதர சகோதரர்களுக்கு லக்கி குபேரன் நீங்களா? யோகம், நன்மை, நன்மையிலும் சந்தோஷம் இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது. ராசிக்கு 6லே சூரியன், பாக்கியாதிபதியான யோகாதிபதியான சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 10, 11 பௌர்ணமி நோக்கி செல்கின்றார். அது தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு. ஆகையால் மிக பலம் கொண்ட வாரம். 30ஆம் தேதி புதன் பயிற்சி உங்களுக்கு மிகவும் சாதகமாக வருகிறது. குரு சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் நன்மைதான். 5லே சனி செவ்வாய் சேர்க்கை, அதில் மட்டும் கொஞ்சம் நிதானம். பூர்வீக சொத்து வழக்குகள் போன்றவற்றில் எச்சரிக்கை. இது ஒரு பொதுவான விஷயம்தான். ஏன்னா வாரப்பலன் தான் இது. இருந்தாலும் இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது இந்த வாரம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். லாபாதிபதியான புதன் பகவான் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தை பார்க்க குரு புதனோட பரிவர்த்தனை. அதன் பிறகு 6க்கு செல்கிறார்.
அது நன்மையான ஒரு விஷயம். எனவே வருமானம் அதிகரிக்கும், செலவுகளும் கட்டுக்குள் இருக்கும், வீண் செலவுகள் எவையும் இல்லை, பெரிய அளவிலே பாதிப்புகள் எவையும் இல்லை. தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் தாராளமாக ஈடுபடலாம், வெற்றிகள் இருக்கிறது. 10க்குரிய சூரியன் 6ல் அற்புதமாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் உயர்வு, உத்தியோகம் மிக சிறப்பு, மேலதிகாரி நல்ல பாராட்டுகள், சூரியன் உச்சம் உங்களுக்கு மிகப்பெரிய பலம். எனவே நன்மைகள் அதிகமாக இருக்கும், வீண் சண்டை சச்சரவுகள் போன்றவை இல்லை, நண்பர்களால் ஆதாயம் இருக்கின்றது, மேலதிகாரி நல்ல இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 7ல் சூரியன் களத்திரக்காரன் களத்திரஸ்தானத்தில் ஆட்சி வேறு பெற்றிருக்கிறார். காரகோ பாவனாஸ்தி, காதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது தொழில் வியாபார உத்தியோகம் என்றாலும் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் கவனமாக இருக்கணும், ஆண்கள் விஷயத்தில் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும், எதிர்ப்பாலினத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சித்ரா பௌர்ணமி வருகின்றது, பாக்கியாதிபதி சந்திரன். எனவே அன்றைய தினம் சிவாலயம் மறக்காமல் செல்லுங்கள். மேலும் நரசிம்மர் ஜெயந்தி வருகிறது ஏப்ரல் 30. நரசிம்மர் ஜெயந்தி அன்று நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். அருகில் ஆலயம் நரசிம்மருடைய ஆலயம் இருந்தால் செல்லுங்கள். கம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் கம் நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். வெற்றிகள் உறுதியாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நன்மைகள் கொண்ட வாரமா? தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு லக்கி குபேரன் நீங்களா? 3லே ராகு, 7லே குரு யோகமாக இருக்கிறார்கள். சந்திரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மிகவும் சாதகமாக 10, 11 வருகிறார். எனவே அற்புதமான வாரம் இந்த வாரம். பௌர்ணமி வருகின்றது. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் அதிகமாகவும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி கொண்ட வாரமாகவும் அமைந்திருக்கின்றது. செவ்வாய் 4லே சூனியோடு சேர்க்கை, உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். சுகஸ்தானம், வாகனங்கள் விஷயத்தில் கொஞ்சம் அது பழுது பார்க்க வேண்டிய நிலை வரலாம். அதாவது சர்வீஸ்லாம் விடாமல் இருந்தீங்கன்னா அதனால் ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏசியில் நம்ம திடீர்னு ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இது ஒரு செலவு தானே. அது மாதிரியான விஷயங்கள் இந்த வாரம். ஏன்னா புதன் 30ஆம் தேதி வந்துடுறார், சனி செவ்வாய் மட்டும் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஒரு மாதிரியான மன அழுத்தங்கள் போன்றவைகள் இருக்கும். மற்றபடி தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நான் சந்திரன் சூப்பராக இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? ஆக லாபம் மிக சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தை சூரியன் பார்க்கிறார், பாக்கியாதிபதிய சூரியன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார், உச்சம் பெற்று பார்க்கிறார். எனவே இந்த வாரம் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயம் நன்றாகவே இருக்கிறது. அதே போல பார்க்கின்ற பொழுது உத்தியோகம், உயரதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். பாவமாக சூரியன் சிறப்பாக உச்சம் பெற்றிருக்கிறார். ஆகையால் உத்தியோகத்தில் எந்த விதமான பிரச்சனைகள் இல்லை. சக ஊழியர் நட்பு பாராட்டுவார்கள் 7லே குரு இருப்பதனால். இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். இந்த வாரம் கவனம் என்றால் ஆரோக்கியம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த ஆரோக்கியத்தில் உணவு சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்வது, மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருப்பது, தவறாமல் அதை எடுத்துக்கொள்வது, பார்த்துக்கலாம் நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் விடாதீங்க. அது மாதிரியான மருத்துவ கண்காணிப்பு இருக்கின்றவர்கள், மருத்துவ மேற்பார்வை, டாக்டர் ஆலோசனை இருக்கின்றவர்கள் அதில் கவனமாக இருக்கணுங்க. குடும்பத்துக்கு கணவன் மணி உள்ள 7ல் குரு இருந்தாலே அது அற்புதங்க. 7ல் குரு இருந்தால் ஒரு அற்புதமான அமைப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சியா? குழந்தைகளால் மகிழ்ச்சி உங்களுக்கு. அதெல்லாம் எந்த விதத்திலும் இந்த வாரம் கவலைகள் இல்லை. இவையெல்லாம் இந்த வாரம் இருக்கின்ற நிலை. சித்ரா பௌர்ணமி அன்று சிவாலயம் செல்லுங்கள். நரசிம்மர் ஜெயந்தி வருகிறது ஏப்ரல் 30. அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு செய்யுங்கள். காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். ஆலயம் இருந்தால் செல்லுங்கள். கம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். ஓம் கம் நமகா. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் இந்த வாரம் நரசிம்மருடைய அருளை பெறுவதனால் எல்லா நாளும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். பலம் வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த விஷ்ணு அவதாரம் நரசிம்மர் அவதாரம். அவை செய்யுங்கள், வெற்றிகளை கொடுக்கும். கம் என்கின்ற மந்திரத்தையும் உச்சரியுங்கள். நன்மை கொண்ட வாரமாக உங்களுக்கு அமையும். நலம் பெறுக, வளம் பெறுக.
மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை மகர ராசிக்கு எப்படி இருக்கும், நன்மைகள் கொண்டு தினமா நன்மைகள் கொண்டு வாரமா அப்படின்னு பார்த்தா சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திரன் 8 இருக்கின்றார். ஞாயிறு, திங்கள், செவ்வாய் மதியம் வரை சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். இந்த நாட்களிலே கொஞ்சம் நிதானம், பொறுமை, கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டும். சந்திரன் கேதுவோடு சேர்க்கை பெற அது ஒரு கிரகண நிலை. அதே சமயத்தில் 3 சனி, செவ்வாய், புதன் 30ஆம் தேதி 4க்கு செல்கிறார். சனி செவ்வாய் 3 இருக்குது யோகம். 4 புதன் அது ரொம்ப நல்லது. சூரியனோடு சேர்க்கை பெறுகிறது. புதன் ஆதித்ய யோகம். மேலும் 5 சுக்கிரன். இந்த 4 பேரும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். அதே சமயத்தில் 4 சூரியன் 4 இருக்கும்போது 3 கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை, அலைச்சல், அதனால் சோர்வுகள். 2 ராகு, 8 கேது. குரு பார்க்குறார் இல்லையா ராகுவை. கேதுவால் இப்போ பார்த்தீங்கன்னா கேது 8 இருக்கிறது குழப்பத்தை சில சமயங்கள் கொடுக்கும். ஆனாலும் இப்போ சுக்கிரன் உங்களுக்கு 5 ஆட்சியாக இருக்கிறது மிக பலம். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். சந்திராஷ்டமத்திலே பெரிய முதலீடு வேண்டாம், அதை மட்டும் தவிர்த்து விடுங்க. திங்கள் செவ்வாய் மதியம் தானே. ஆனால் அதே சமயத்தில் பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும். முதலீடுகள் வேறு, வரவுகள் வேறு. பெரிய முதலீடு செய்யாதீர்கள் சந்திராஷ்டம நாட்களே. ஆனால் வரவுகள் என்று அந்த நாள்லேயும் நல்லா இருக்கும். எனவே வருமானம் அதிகரிக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகம், நல்ல பாராட்டுகள். அதே சமயத்தில் சூரியன் 8ஆம் 4 இருந்தாலும் அவர் திக் சூனியம் பெறுகிறார். சூரியன் 10 இருந்தால் திக் பலம். மகர ராசிக்கு மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் தான், அது நீச்சம் துலாம் ராசியில். அதே உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் உங்கள் ராசிக்கு அது திக் சூனியம். ஸோ மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் இங்கே தான். ஆகையால் உங்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சூரியனால் இப்போ பாதிப்பு இல்லை, நன்மைகள் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்திலும் தொழில் வியாபாரத்திலும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் உயர்வுகளும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உருவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, இவையெல்லாம் இந்த வாரத்தில் எந்த விதத்திலும் பாதிப்புகளை கவலைகள் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆரோக்கியம் அது நன்றாக இருக்கும். 6 குரு இருக்கிறது உங்களுக்கு. 12க்குரிய குரு 6 இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை சித்ரா பௌர்ணமி, விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள், சிவ ஆலயம் செல்லுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், நரசிம்ம ஜெயந்தி வருது. தவறாமல் அன்றைய தினம் நரசிம்மருடைய காயத்ரி மந்திரத்தை கேட்க முன்னூரிலே கூறியிருக்கின்றேன், அவற்றையெல்லாம் எப்படி என்று. அதுக்கு அடுத்ததாக கம் என்கின்ற மந்திரம். ஓம் கம் நமக, ஓம் கம். பீஜ மந்திரங்களே இது ஒரு சிறப்பான பீஜ மந்திரம். நிறைய பீஜ மந்திரங்கள் லம், வம், ரம், யம், அம், ஓம், கம், இதெல்லாம் நிறைய நங், மங், சிங், வங் எவ்வளோ இருக்குது. அதில் கம் இந்த வாரத்துக்குரிய மந்திரம். ஆகவே அதை கூறுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் இந்த வாரத்தில் இருக்கும். நலம் பெருக, வளம் பெருக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு? நன்மைகள் கொண்ட தினமா, நன்மைகள் கொண்ட வாரமா, லக்கி குபிரனிகளா? இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் போது செவ்வாய் மதியத்துக்கு பிறகு புதன், வியாழன் சந்திராஷ்டமம். அந்த நாட்களில் கொஞ்சம் கவனம், நிதானம், பொறுமை. அதே சமயத்தில் அதுக்கு முன்னதாகவும் 7 சந்திரன் இருப்பார். அதன் பிறகு 9 இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு 6க்குரிய சந்திராஷ்டமத்தில் இருப்பதனால் கொஞ்சம் பெரிய முதலீடு செய்யும்போது எச்சரிக்கையாக இருக்கும். சந்திராஷ்டம நாட்களிலே ராசியிலே ராகு, 2 செவ்வாய், சனி, புதன். சனி செவ்வாய் 2 இருந்தாலும் சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கப்பட்டால் பாதிப்பு இல்லை. செவ்வாய்க்கும் அவ்வாறே. சூரியன் 3 இருக்கிறார். 4 சுக்கிரன் ஆட்சி, 5 குரு. இந்த 3 பேரும் யோகமாக இருக்கிறார்கள். புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். 3க்கு செல்கிறார். சூரியனோடு சேர்க்கை பெறுகிறது. அது புதன் ஆதித்ய யோகம். இதெல்லாம் நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எனவே தொழில் வியாபாரம் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் கவனமே ஒழிய மற்ற நாட்களிலே
வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும். 4 அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் 10ஆம் வீட்டை பார்க்கின்ற பலம் உங்களுக்கு நன்மை. காரணம், சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர். அவர் 4 இருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீடான செவ்வாய் வீடான விருச்சிக ராசியை பார்க்கிறார். செவ்வாயோ உங்கள் ராசிக்கு 2 இருந்து 8ஆம் பார்வையாக 9ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை. இந்த பார்வை பரிவர்த்தனை தர்ம கர்மாதிபதியோ அது பலம். அந்த தர்ம கர்மாதிபதியும் இப்போ உங்களுக்கு ஏற்படுது மறைமுகமாக பார்வை பரிவர்த்தனையால். அவங்களுக்குள்ளேயே பரிவர்த்தனை பட்டாலோ அதில் மாற்றி மாற்றி ஆட்சியாக இருந்தாலோ அது ஒரு பெரிய பலம். அந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தாலும். எனவே இந்த பார்வை பரிவர்த்தனை நன்மையை கொடுக்கக்கூடியது. எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வருமானம் அதிகரிக்கும், மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் மட்டும் கவனம். உத்தியோகத்தை பொறுத்த 3ல் இருக்கிற சூரியன் வெற்றிகளை கொடுப்பார். எந்த விதத்திலும் பயம் இல்லை. தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள், துணிச்சலான செயல்களை செய்வீர்கள், மேலதிகாரிகள் நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு சாதகம். எந்த விதத்திலும் சக ஊழியர்களாக இந்த வாரம் பகமை இல்லை. அதற்கு காரணம் குரு ராசியை பார்க்கின்ற ஒரு நன்மையும் 3ல் அமர்ந்து உச்சம் பெற்ற சூரியன் 4 சுக்கிரன் ஆட்சி. எனக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சுகஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி. வாகனம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நன்மை. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு, பாசம், ஆரோக்கியத்தை சொல்லிட்டேன். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நன்மைகள் கொண்ட வாரம். அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் சித்ரா பௌர்ணமி, விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள், சிவாலயம் இருந்தால் செல்லுங்கள். மேலும் நரசிம்மர் ஜெயந்தி வருகின்றது ஏப்ரல் 30. முன்னூரிலே கூறியிருக்கின்றன அவையெல்லாம். ஆகிய நரசிம்மர் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள், ஆலயம் இருந்தால் செல்லுங்கள். கம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் கம் நமக, ஓம் கம் நமக. அற்புதமான அந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். இந்த வாரத்தில் நலம் பெறுக, வளம் பெறுக. மீனராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? நன்மைகள் இருக்கிறதா? வெற்றிகள் இருக்கிறதா? லக்கி குபீரனா நிகழ்ந்தா இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. வெள்ளி சனி உங்களுக்கு சந்திராஷ்டமம். வேலன் மதியத்துக்கு பிறகு ஆரம்பித்துவிடும். வெள்ளி சனி சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. ஆகிய அன்றைய நாள் கவனமாக, நிதானமாக, பொறுமையாக இருக்கின்றோம். இந்த வாரம் புதன் பயிற்சி. புதன் 30ஆம் தேதி உங்கள் ராசியிலிருந்து 2க்கு போகிறார். ராசியிலே சனி செவ்வாய் 2 பேரும் உட்காந்து 2 பேருக்குள்ள யுத்தம் நடக்க போகுது. இப்போ தான் இருக்குது. புதன் இது வரைக்கும் இருந்தால் இன்னொரு ஆளும் இருக்கார். சண்டை இப்போ கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு இருந்தாங்க. இப்போ ஆனால் சனி செவ்வாய் மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்குள்ள நிறைய ஃபைட் நடக்கும். ரொம்ப நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். கவனமாக செயல்கள் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் சுக்கிரன் 3லே ஆட்சியாக இருப்பது ஓரளவுக்கு சாதகம். சூரியன் 2லே வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். வார்த்தையிலே பொறுமை. சந்திராஷ்டமம் வேறு வருகின்றது. எனவே 6ல் கேது மட்டும்தாங்க உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அது 6ல் இருக்கிற கேதுக்கு கணபதியை தினந்தோறும் வணங்குங்க. கணபதியை வணங்குங்க. ஓம் கம் கணாதிபதியை நமக என்று சொல்லுங்க. அந்த கணபதியை வணங்கும் பொழுது கவலைகள் தீரும். தொழில் வியாபாரம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், இவற்றிலே பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். ஜனன ஜாதகம் ஒரு முறை பார்த்து கொள்வதே நல்லது. கோச்சாரம் ஒரு 30-40% ஜாதகமே தசாபுத்திகளே. நீங்கள் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி அந்த தசாபுத்திகள் எப்படி இருக்குது? கேது தசைனா ரொம்ப கவனம் வேண்டும். சுக்கிர தசைனா பரவாயில்ல. அதுதான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். மற்ற விஷயத்தில் தலையிடாதீர்கள். நண்பர்களே பகைவராவார்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய முயற்சியில் எடுக்கின்ற நிதானம், ஓரை பார்த்து, நாள் பார்த்து செயல்படுவது, தாராபலம் பார்த்து செயல்படுவது. தினப்பலன் நான் ஏற்றிருக்கோம், அதை கேளுங்க. அந்த தாராபலம் உங்களுக்கு அது தெரியும். இல்லை நம்மளோட சேனல்லையும் இப்போ போடுவோம் இல்லையா தாராபலம், அதையும் பாருங்கள். அப்போ அந்த பார்க்கும்போது அந்த நாளில் மட்டும் அந்த முயற்சிகள், பெரிய முயற்சிகள் உத்தியோகத்தில் செய்வது நல்ல. தொழில் வியாபாரத்துக்கும் அவ்வாறே.
ஆகையால் சம்பத்துத்தாரை, சேமத்தாரை, சாதகத்தாரை அதெல்லாம் வந்து நல்ல நாள். அது அந்த நாளில் நீங்கள் அந்த முயற்சிகள் செய்வது, பெரிய முயற்சிகள் செய்வது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இப்போ வேறு வழியே இல்லை. அன்பை காட்டுங்கள், அன்பை பெறுவார்கள். அன்பை கொடுப்பார்கள், அன்பை காட்டுங்கள். சரிங்களா? ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 6ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு 2ல் வந்து இப்போ உச்சமாக இருக்க. ஆகையால் அந்த ஆரோக்கியம், கண் பிரச்சனை ஏற்படலாம், கண் தொல்லை, கண்ணில். ஏன்னா 2ஆம் இடம் கண்ணை குறிக்கக்கூடியது. அந்த சூரியன் உச்சமாக இருக்கின்ற அது இருக்குது. எனவே இவையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த சித்ரா பௌர்ணமி வருகின்றது. 5க்குரிய சந்திரனுடைய பலமான நாள். ஆகிய அன்றைய நாள் சிவ ஆலயம் வராமல் செல்லுங்கள். இல்லை விஷ்ணு ஆலயம் செல்லுங்கள், உங்கள் விருப்பம். அதே போல் நரசிம்மர் ஜெயந்தி வருகின்றது. அன்றைய நாள் நரசிம்மரை வணங்குங்கள். காயத்ரி மந்திரத்தையாவது கேளுங்கள். ஆலயம் இருந்தால் நரசிம்மரை செல்லுங்கள், இல்லை காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். கம் என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். கம். ஓம் கம் நமக. பீஜ மந்திரங்கள் நிறைய இருக்குது. லம், வம், யம், ரம், ஓம், இதெல்லாம் நிறைய இருக்குது. அம் அப்படின்ட்டு. ஆகையால் இதெல்லாம் வந்து சக்கராசூரிய மந்திரங்கள். இதில் கம் என்ற மந்திரம் ஒரு சிறப்பு வாய்ந்த மந்திரம். அதனால் ஓம் கம் நமகா என்கின்ற மந்திரத்தை உச்சரியுங்கள். நன்மைகள் உறுதியாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். சில பிரச்சனைகள் இருக்கின்றது, கவனமாகவும் இருங்கள். சனி செவ்வாய் சேர்க்கை என்பதனால். மற்றபடி இந்த மந்திரத்தை உச்சரிப்பதும், இறைவனுடைய வழிபாட்டு முறைகளை செய்து வருவதும், கணபதி வணங்கி வருவதும் மூலம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி 2026 முதல் மே மாதம் 2ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதி உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பலனை கேட்டு அறிவித்துக் கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யுகத்தையும் அருள் புரிவார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.